நேயர்களே, ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது குழந்தைக்கு இதய துடிப்பு வந்திருந்தது. ஆனால் அதுக்கு அடுத்து ஸ்கேன் பண்ணும்போது குழந்தைக்கு இதய துடிப்பு இல்லை, டாக்டர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. பொதுவாகவே ஒரு பாசிட்டிவ் ப்ரெக்னென்சி அப்படின்னா அந்த கரு உருவானதுக்கப்புறம் அந்த கருவில் இருக்க குழந்தைக்கு எப்போ இதய துடிப்பு வருதோ அப்போ தான் அதை வந்து பாசிட்டிவ் ப்ரெக்னென்சி, ஒரு ப்ரெக்னென்சியாகவே அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால ஒரு குழந்தையோட இதய துடிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு சிலருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இதய துடிப்பு இருந்திருக்கும், அடுத்த டைம் செக் பண்ணும்போது இதய துடிப்பு இருந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் இருக்காது. இது வந்து திரும்ப ஹார்ட் பீட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து மறைஞ்சிட்டு திரும்ப வரும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரெட்டை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்றுக்கு வந்து கரிச்சதை இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு குழந்தை இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட இருந்து அதுக்கு போகிற சத்துக்கள்லேருந்து பாதையை வந்து இது உறிஞ்சி வச்சுக்கும். அப்படி இருக்கிற டைமில் வந்து ஹார்ட் பீட் நின்றுட்டு திரும்ப அதுதான் உங்களுக்கு கேட்காது. அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது ஹார்ட் பீட் வந்து வந்திருக்கும். ஆனால் இது எல்லாருக்குமே காமனா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையவே கிடையாது. ஒரு பர்சனுக்கு குறைவான மக்களுக்கு தான் இந்த மாதிரி ஹார்ட் பீட் வந்து மறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தோன்றது வந்து இருக்கும். எந்த காரணத்தினாலலாம் இது வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதை சொன்ன மாதிரி ரெட்டை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று வந்துட்டு சத்துக்கள் அதிகமாக உறிஞ்சும் போது இது வந்து நடக்குது. அப்புறம் குரோமோசோமல் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதனாலேயும் வந்து இந்த மாதிரி ஆகும். இது இல்லாமல் பிளாசண்டா, நஞ்சுக்கொடின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை தொப்புள் கொடி இருக்கு இல்லையா, அம்மா குழந்தை, அது ரெண்டே இணைக்கிற அந்த குழாய், அந்த நஞ்சுக்கொடி தொப்புள் கொடி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும், ஊட்டச்சத்துக்கள் சரியாக இல்லை பத்தலை அப்படின்னாலும் ஹார்ட் பீட் வந்து மறைகிறதுக்கு வந்து சான்ஸ் அதிகம். எல்லாருக்குமே மறைஞ்சது திரும்ப ஹார்ட் பீட் வந்துடுமா அப்படின்னா கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரும். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் பீட் இல்லை, குழந்தைக்கு இதயம் துடிக்காத மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்க அப்படின்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா க்யூர் பண்ணிடலாம். இந்த ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.